யாராச்சும் நினச்சி பார்த்துருப்போமா கிறிஸ் கெயிலோட ஒரு சீசனோட ஹையஸ்ட் சிக்ஸ் ரெக்கார்டை ஒரு சின்ன பையன் வந்து துவம்சம் பண்ணுவானு. அதுவும் பிளே ஆஃப்ஸ் மேட்ச்சில் ப்ரெஷரே இல்லாமல் கம்மின்ஸ் மரிங்கா மாதிரி நல்ல நாள் பவுலர்ஸ் எல்லாத்தையும் ஒத்துழைதான் ஆடிட்டு போகிறான். இந்த குட்டி பையன் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண விட மாட்டான்னு தோணுது. இவன் வந்து ஒரு ஜென்ரேஷனல் டேலண்ட். எல்லா பவுலர்ஸும் அழகி விட்டுட்டு லாஸ்ட் செஞ்சுரி அடிக்கலின்னு இந்த குட்டி பையன் எழுதிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டில் இன்னும் நிறைய ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறான், கிரியேட்டும் பண்ண போகிறான். பவுலர்ஸ்க்கு ஆப்போசிட் டீமுக்கும் கருணையே காமிக்காமல் இருக்கான். எல்லா பவுலர்ஸும் எல்லா கேப்டன்ஸும் எப்படியாச்சும் ஃபஸ்ட் ஓவரில் அவனே அவுட் ஆகணும், இல்லைனா இவங்க பவுலர்ஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பால் போட்டு இதை அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க போல். ஏன்னா இவன் மட்டும்தான் அவங்க டீம் வின்னுக்கும் ஆப்போசிட் டீம் எல்லா இதுக்கும் இவன் தான் கரெக்டாக பிரிட்ஜ் மாதிரி இருக்கான். ஃபியூச்சரே வந்து ஃபியூச்சர் ஆஃப் த ஐபிஎல்லே வந்து இவன் தான். ஏன்னா எல்லா ரெக்கார்டையும் இவன் பேரில் தான் எழுத வைக்கணும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக ஆடிருக்கான். லிட்டரலி இன்றைக்கி வந்து எல்லா ஐபிஎல் பார்க்குற ஃபேன்ஸுமே வந்து என்ன இவன் இப்படி அடிக்கிறாங்கிற மாதிரி அடிச்சிருக்கான். அது கடைசியில் செஞ்சுரி அடிக்காதப்பெல்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாலே போட்டிருந்தாங்க, இப்படியா செஞ்சுரி அடிச்சிருக்கலாமாடா அப்படின்னு. அந்தளவுக்கு இவன் ஃபேன் பேஸையும் கிரியேட் பண்ண போகிறான். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஓடிஐ கிரிக்கெட்டில் எப்படி ஆட போகிறான்னு தெரியல. ஆனால் ஒரே சீசன் வந்து இவ்வளோ ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணது இவனாக தான் இருக்கும்.